திருவண்ணாமலையில் காவலர்களால் கடத்தப்பட்டு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக தற்போது காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வழக்கில் கைதாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்கள் இருவரும் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் காவலர்களால் கடத்தப்பட்டு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது பணி நீக்கம் செய்து பொறுப்பு டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அவங்க 2 பேரும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது பணி நீக்கம் செய்து முற்றிலுமாக அவர்கள் பணியிலிருந்து நீக்கி ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 311 படி 2 காவலர்களையும் இந்த காவல்துறை பணியிலிருந்து முற்றிலுமாக நீக்கி இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக டிஜிபி தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில இருந்து இந்த வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு இந்த சரக்கு வாகனம் ஒன்று திங்கட்கிழமை இரவு திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருந்தது. வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் அவரது அக்கா மற்றும் அக்காவோட மகள் அந்த 19 வயது இளம்பெண் ஆகியோருடன் அழைத்து வந்துள்ளனர். அப்போது தான் அந்த நள்ளிரவு சுமார் 2 மணி அளவுல ரோந்து பணியில இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையோட கிழக்கு நிலைய காவலர்கள் சுரேஷ் ராஜ், சுந்தர் ஆகியோர் வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்தை சோதனை மேற்கொண்டனர். இதுல ஓட்டுநர் வாழைத்தார்களை ஏற்றி செல்வதாகவும் அதற்காக தான் வந்திருப்பதாகவும் தெரிவித்த போது அவர்களை இருவரையும் கோவிலுக்கு அழைத்து சென்று விடுவதாக கூறி சென்று தான் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த 2 பேரையும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினர் அவர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் தற்போது அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 காவலர்களையும் பணி நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.